வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோணாங்குப்பம் தான் போக போகிறோம். கோணாங்குளம் 15 நாள் திருவிழா போட்டிருக்காங்க. வாங்க நம்ம இல்லை நீங்கள் மங்களம்பேட்டையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா மங்களம்பேட்டையில் வந்து மினி பஸ் இருக்குது. புதுசாக மினி பஸ் விட்ருக்காங்க. அது இல்லைனா ஆட்டோ சர்வீஸ் இருக்குது. இப்போ திருவிழா நேரங்கிறதுனால சிறப்பு பேருந்து நிறைய இயக்குவாங்க. பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் தான் வந்திருக்கான். இப்போ விருதாச்சலத்துலேருந்து நம்ம வந்து போகிறதுக்கு என்னென்ன பஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23, 20 நவீன் பஸ்ஸு தான் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இன்னும் வரல. பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து கோணாங்குப்பம் எப்படி போக போகிறோம், அங்கே போய்ட்டு என்னென்ன நடக்குது, என்னென்ன சிறப்புலாம் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இந்த காணொலியில் பார்த்துடலாம். வடலூர் அப்படி இல்லை வேப்பூர்லேருந்து வரீங்க அப்படின்னா விருதாச்சலம் வந்து தான் போகணும். அப்படி இல்லை நான் உளுந்தூர்பேட்டை போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மங்களம்பேட்டிலேருந்து தான் நிறைய பஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து இல்லை நான் ட்ரெயினில் தான் வருவோம் அப்படின்னா நீங்கள் விருதாச்சலம் ஜங்ஷன் வந்தால் வரணும். விருதாச்சலம் ஜங்ஷன் வந்து 10 ரூபா டிக்கெட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா 3 பஸ் இருக்குது. ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் 20, 23 நவீன் பஸ். இது 3 பஸ்ஸை விட்டால் உங்களுக்கு வேறு பஸ்ஸு கிடையாது. மங்களம்பேட்டை போய் தான் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகணும். மங்களம்பேட்டை போனீங்கன்னா எனி டைம் வந்து ஆட்டோ இருக்கும். அது இல்லாமல் மினி பஸ் வேறு இப்போ புதுசாக விட்ருக்காங்க. விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா செம்ம அழகுங்க. அமைதியான ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டு தான். இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத நினைவை வந்து கொடுத்தது. தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த நவீன் பஸ் எல்லாம் 23 இல்லை 20 எந்த பஸ் வரனாலும் இந்த இடத்துல தான் நிற்கணும். இந்த இடத்துல இருந்தால் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். பஸ் வரண்டாது. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பஸ் தான். அந்த நவீன் பஸ்லேயே தான் நம்ம வந்து கோணாங்குப்பம் போக போகிறோம். அந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி தான் வந்து நான் பஸ் ஏறுறேன். வாங்க கோணாங்குப்பம் போகலாம். நம்ம வந்து நினச்சி கூட பார்க்கலங்க, அந்த அளவுக்கு வந்து பஸ்ஸில் வந்து ஒரே கூட்டம். அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த பஸ்ஸை விட்டால் அப்புறம் இனிமேல் வந்து பஸ்ஸு வந்து நைட்டு தான். அதனால் இந்த பஸ்ஸில் தான் ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பஸ்ஸில் வந்து ஏறிட்டேங்க. நமக்கு இந்த நேரத்தில் கிடைச்ச பஸ் வந்து நவீன் பஸ்ஸு தாங்க. இப்போ அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து கோணாங்குப்பம் போக போகிறோம். நம்ம வந்து இப்போ கோணாங்குப்பம் வந்து கிளம்பிட்டோம். அடித்து பிடிச்சி அப்படியே ஜன்னல் சீட்டை வந்து பிடிச்சிட்டேன். நவீன் பஸ்ஸில் தான் இருக்கேன். இந்த பஸ்ஸோட டைமிங் வந்து இப்போ 5 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வரும். கோணாங்குப்பம் ஒரு வழியாக நம்ம வந்து கோணாம்பூத்து வந்து நம்ம டிக்கெட்டை எடுத்துட்டோம். இப்போ அந்த டிக்கெட்டோட விலை என்னென்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அந்த டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரூபா தான். நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். கோணாங்குப்பத்தை நோக்கி பஸ்ஸு வந்து கிளம்பிடுச்சிங்க. ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோணாங்குப்பம் வந்துட்டோம். கோணாங்குப்பம் நுழைவு வாயில்கிட்டே வந்து பஸ்ஸு வந்து நிறுத்தி இறக்கி விட்டாங்க. சரி வா கோயிலுக்குள்ளார போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி கோயில் உள்ளார வந்துட்டேங்க. நான் கோயில் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரு ஆட்டோ நிறையா நின்றுக்கிட்டு இருந்துட்டு, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் நேம் தெரியும். இந்த ஸ்கூல் நேமுக்கு உங்களால் முடிஞ்ச நிதியை கொடுத்து அங்கே இருக்க மாணவர்கள் படிக்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, நான் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து போகிற வேலை பார்த்திங்கன்னா கல் மண்டபம். இது வந்து இப்போ இடைக்காலத்தில் தான் வந்து கட்டினாங்க. பார்க்குறதே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உள்ளார போக வழிநடுக எங்கே பார்த்தாலும் ஆட்கள் தான். நான் இது வரைக்கும் கோணாங்குப்பத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை வந்து பார்த்ததே இல்லை. இதான் முதல் டைம் நான் பார்க்குறேன். நான் கோயில் உள்ள என்ட்ரி ஆனோடனே அவங்க புனித அந்தோணி பெரியநாயகி அவங்க வந்து தேரில் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. சரி நானும் அப்படியே பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நல்லா இருக்கா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார் பாருங்கள், வீரமாமுனிவர். இவரோட பேர் வந்து ஜோசப் பிஸ்கி. இவர் தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக தன்னோட பேரை வீரமாமுனிவர்னு மாற்றிக்கிட்டார்.
அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து தமிழுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அதேமாரி மாதா சிலைக்கு வந்து சேலை வடிவம் கொடுத்தவரும் இவர் தான். அதாவது தமிழ் பாரம்பரியம்படி அவங்கள மாற்றி அவங்க பேரை கூட பெரியநாயகி அப்படின்னு மாற்றி வைத்தவர் இவர். இவரை பற்றி பேசுனா நம்ம வந்து ஒரு தனி காணொலியே போடணுங்க. நம்ம அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒருவர் தான் இந்த வீரமாமுனிவர் என்பவர். இங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 15 நாள் திருவிழாவுக்கு வந்த கூட்டம் தாங்க. அந்த 15 நாள் திருவிழா முடிகிற வரைக்குமே இந்த கோயிலில் கூட்டம் குறையவே குறையாது. அதேமாரி இன்னும் இந்த கோயிலில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்தவங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்களாம் இந்தமாரி நிறைய பேர் டென்ட்டு போட்டு இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. அப்புறம் அப்படியே நம்ம இந்த பக்கமாக போனோன்னா இங்கே நிறைய வீடுகள் வந்து இருந்து, இது இந்த திருவிழா டைமில் மட்டும்தான் திறப்பாங்களாம். அந்த டைமில் வந்து வாடகைக்கு விடுவாங்களாம் இந்த இடத்த எல்லாத்தையும். அப்படியே இங்கே என்ன வேறு என்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்னா, இங்கே கழிவறை வசதி வந்து நிறையவே இருக்குது. அதேமாரி இந்த ஜெபமாலை, அந்த எண்ணெய், இது போன்ற பொருட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு தனியாக ஒரு ஸ்டாலே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கமாக வந்தோன்னா அந்த அவங்க பெரியநாய்க்கும் அவங்க கையில் இருந்த குழந்தைக்கும் புத்தாடையை வாங்கிட்டு வந்து நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே உள்ளார போய்ட்டு ஒரு பிரார்த்தனை ஒன்று சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த தேரில் இருந்த பெரியநாயகி அம்மனை வந்து கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை ஒரு சுற்றி வந்து வெளியில் வந்து பிரியாணி போட்டுருந்தாங்க. அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.